ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் காரக்குழம்பு. இன்றைக்கி ஒரு பெண்களுக்கான இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கான ஒரு சூப்பரான ரெமெடி தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதே போல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். நான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன் அந்த பொருள் பார்த்திங்கன்னா ஓமந்தான். 100 கிராம் அளவு ஓமம் எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஒரு 3 பொருள் தான் சேர்க்க போகிறோம். அடுத்தது வெந்தயம் எடுத்திருக்கேன். வெந்தயமும் ஒரு 100 கிராம் அளவு சேர்த்துக்கோங்க. இந்த 3 பொடியே போதும் நம்ம உடம்புல இருக்க எல்லா பிரச்சனையும் சரி பண்ணுறதுக்கு. அடுத்தது நான் எடுத்திருக்கிறது கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் ரொம்ப பவராக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் 50 கிராம் அளவு எடுத்திருக்கேன். 100 கிராம் ஓமம், 100 கிராம் வெந்தயம், 50 கிராம் அளவு கருஞ்சீரகம் எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதை எப்படி செஞ்சு சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அடுப்பை மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வறுக்க தான் போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வெந்தயம் சேர்த்துக்கிட்டேன். வெந்தயத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்கும், கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கு, உடல் எடையை குறைக்கிறதுக்கு, இதய நோயிலிருந்து நமக்கு ஒரு ஆரோக்கியத்தை தரத்துக்கு, அதே போல் முடி வளர்கிறதுக்கும், அப்புறம் நம்ம உடம்புல இருக்க சூட்டை தணிக்கிறதுக்கு ஒரே பொருளில் எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள். இதை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா நம்ம உடம்புல இவ்வளோ நன்மைகள் நமக்கு தரும். இந்த அளவுக்கு ப்ரௌன் கலர் வந்துடுச்சுன்னா போதும். இப்போ அடுத்தது நம்ம இது கூட ஓமத்தை சேர்த்துடலாம். 100 கிராம் அளவு ஓமம் எடுத்திருக்கேன். ஓமம் நமக்கு அஜீரண பிரச்சனை, வயிறு வலி, வாய்வு தொல்லை, மெயினாக செரிமான பிரச்சனைக்கெலாம் ஒரு நல்ல சூப்பரான ஒரு பொருள் தாங்க ஓமம். ஓமம் சாப்பிட்டுட்டே வந்தால் நமக்கு நல்ல சாப்பிட்ட பொருள்லாம் செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு பொருள் தாங்க. இந்த அளவுக்கு வறுபட்டதும் இப்போ நம்ம இதில் அந்த கருஞ்சீரகத்தையும் சேர்த்துக்கலாம். 50 கிராம் அளவு கருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். அதையே நம்ம சேர்த்துறோம். கருஞ்சீரகம்தான் ரொம்ப நமக்கு பவரான ஒரு பொருள். இது கர்ப்பப்பையை நமக்கு சுத்தப்படுத்தி கொடுத்துட்டு மாதம் நமக்கு பீரியட்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதை ரெகுலர் பண்ணுறதுக்கு, அதே போல் பித்தப்பையில் இருக்க கல்லை கூட இது சரிப்படுத்தும்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இந்த பொருளை ரொம்பவும் எடுத்துக்கக்கூடாது. அதனால தான் நான் வீடியோ உங்களை ஃபுல்லாக பார்க்க சொல்கிறேன். இந்த பொருளை நம்ம எப்படி எப்போ சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேங்க. அதே போல் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதே மாதிரி எல்லா பொருளும் எல்லாருக்கும் செட் ஆகிடும்னு சொல்ல முடியாது. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நான் ஆறுனதும் ஒரு காஞ்ச மிக்ஸி ஜார் எடுத்துட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் அதில் சேர்த்துட்டு நம்ம எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக பொடி பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நான் நைஸாக பொடி பண்ணியிருக்கேன். இதை நம்ம ஒரு பாக்ஸில், டைட்டான ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் கொட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். இந்த பொடி நம்ம அதிகமாக சாப்பிடக்கூடாது ஒரே டைம்லேயும். இந்த அளவுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதே போல் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் நம்ம சுடு தண்ணி குடிக்கிற பழக்கம்லாம் இருக்கும் சில பேருக்கு. அதுக்கு பதிலாக நம்ம இந்த பொடியை சுடு தண்ணியில் கலந்து குடிச்சு பாருங்கள். நம்ம தொப்பெல்லாம் நல்லா குறைஞ்சி நம்ம வெயிட்டுமே ரெடியூஸ் ஆகி நமக்கு இர்ரெகுலராக இருக்க பீரியட்ஸும் ரெகுலர் ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இது எனக்குமே 100% ரிசல்ட் கொடுத்துருக்கு. அதனால தான் நான் இந்த வீடியோவே உங்களுக்கு போடுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.